பட்டயம் வந்து ஒரு விதமான பவருக்கு அடையாளமாக இருக்குங்க. ஒரு விதமான பவர். எந்த விதமான பவர்? கட்டாயப்படுத்தக்கூடிய ஒரு பவருக்கு, ஒருவரை கட்டாயப்படுத்தக்கூடிய ஒரு பவருக்கு அடையாளமாய் இருக்குது. ஒருவர் செய்ய விரும்பாத ஒன்றை செய்ய வைக்கக்கூடிய ஒரு பவருக்கு அடையாளமாக இருக்குது. அதாவது இந்த இயேசுவா கைது செய்ய வர்றப்போ ஏன் பட்டயத்தை தூக்கிட்டு வந்தாங்கன்னா, அவங்க என்ன நினச்சாங்க, இவர் வழிக்கு வரலன்னா வழி கொண்டு வந்துடலாம், ஃபோர்ஸ் பண்ணிடலாம், கம்பல் பண்ணிடலாம், கட்டாயப்படுத்தி வழிக்கு கொண்டு வந்துடலாம். என்னமோ தடி கொண்டு வந்ததுனால, பட்டயம் கொண்டு வந்ததுனால அவர் வழிக்கு வந்துடுற மாதிரி. அதனால வழிக்கு வந்தார். அவர் தாமே சரண் அடைஞ்சிட்டார். நினச்சிருந்தா ஒன்றும் இல்லாமல் ஆக்கியிருக்கலாம். ஆனால் அவன் புத்தி எப்படி வேலை செய்யுதுன்னா, அவர் வழிக்கு வரலன்னா கூட வழிக்கு கொண்டு வந்துடலாம். பவர் இருக்கு நம்ம கையில், கட்டாயப்படுத்தக்கூடிய பவர். அவன் புத்தி மட்டும் கிடையாது, பேதுருடைய புத்தியும் அப்படி தான். பேதுரு என்ன நினைக்கிறாரு, இவனுங்க நம்ம வழிக்கு வரலையா, நம்ம எடுக்கிறான் பேர் பட்டயத்தைன்றார். நம்ம வழி கொண்டு வந்துடலாம், கட்டாயப்படுத்திடலாம், அதுக்கு வேண்டிய பவர் இருக்குது. அப்போ அந்த பட்டயம் வந்து ஒருவரை கட்டாயப்படுத்தக்கூடிய ஒரு பவருக்கு அடையாளமாய் இருக்குது. பல விதத்தில் இந்த உலகத்தில் அந்த பவரை யூஸ் பண்ணுறாங்க ஜனங்க. ஒருவரை கட்டாயப்படுத்தி சில காரியங்களை மாற்ற பார்க்குறாங்க, ஒரு சிலரை மாற்ற பார்க்குறாங்க, தங்கள் வழிக்கு அவங்கள கொண்டு வர பார்க்குறாங்க. அதுதான் உலகத்தின் வழிங்க. பெரும்பாலும் உலகத்தில் வந்து அகிம்சையின் வழி ஒன்றும் பயன்படுத்துறது இல்லை. அவங்க வந்து பட்டயத்தின் வழியில் தான் போகிறாங்க. ஒருத்தரை கம்பல் பண்ணி பணத்தை வச்சோ, பல விதத்தில் மிரட்டியோ, அல்லது பல விதம் இருக்குது பாருங்கள். ஏதோ அவங்கள கட்டாயப்படுத்தி அவங்க வழி கொண்டு வந்துடலாம், மாற்றிடலான்ற ஒரு அபிப்பிராயம் உலகத்தாருக்கு இருக்குது. இயேசு சொல்கிறாரு, அந்த வழி கிடையாது, சிலுவையின் வழி. சிலுவையின் வழி என்ன சொல்லுது? பட்டயம் எப்படி அடையாளமோ சிலுவையும் அடையாளம். என்னத்துக்கு அடையாளமாக இருக்குது? செல்ஃப் சாக்ரிஃபிஷியல் லவ், தம்மையே தியாகம் செய்து அன்பு கூறுகிறதற்கு அடையாளமாய் இருக்குது. இயேசு அப்படி தான் செஞ்சார். தாம் உயிரையே கொடுத்து நம்மை அன்பு கூர்ந்தார். அதுதான் நம்மளை மாற்றிருக்கு. நம்மளை கட்டாயப்படுத்தியா மாத்துறாரு தேவன். இன்றைக்கி வந்து இவ்வளோ பேர் வந்திருக்கீங்க. நீங்கள்லாம் என்ன கட்டாயப்படுத்தப்பட்டு இயேசுகிட்ட வந்தீங்களா? இல்லை, அதெல்லாம் பத்தாது இல்லையா? ஏன் வந்தீங்கன்னா, உங்களுக்கு இயேசு உயிரே கொடுத்தார், ரத்தத்தை சிந்தினார், உங்கள் பாவங்களை மன்னிச்சார், உங்களுக்கு எவ்வளோ ஆசீர்வதிச்சிருக்கிறார். அவர்கிட்ட நீங்கள் ஜெபிச்சப்போ, காரியங்களை கேட்டப்போ உங்களுக்கு எத்தனையோ தடவை பதில் அளிச்சிருக்கிறார். தம்முடைய அன்பை காட்டியிருக்கிறார். அவருடைய அன்பு சிலுவையில் உச்சகட்டமாக வெளிப்பட்டிருக்கிறது. எப்படிப்பட்ட அன்பு? தம்மையே தியாகம் செய்து உங்களுக்காக, உங்கள் நன்மைக்காக வானத்திலிருந்து பூமி வரைக்கும் இறங்கி வந்து சிலுவை பரியந்தம் தம்மையே தாழ்த்தி, அவ்வளோ பெரியவர் அவர். ஆனால் நமக்காக அவ்வளோ கீழே இறங்கி போய் அவமானப்பட்டு வேதனைப்பட்டு மறித்து உயிரோடு எழும்பி, அதுதான் நம்மளை மாற்றிருக்கு, உள்ளத்தையே மாற்றிருக்கு, உருகி இருக்குது. இன்றைக்கு நாம் எல்லாரும் அவருக்கு முன்பாக வந்து என்ன சொல்கிறோம்? உண்மையாக ஆராதிக்கிறோம், ஆண்டவரே உமக்கு முன்பாக பண்ணிக்கிறோம், நீர் எஜமான், நீர் சொல்கிறபடி செய்கிறோம்.